இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கத்தை புதினாவை ஏற்று கிள்ளி தண்ணியில் போட்டு அலசி 4 பச்சை மிளகாயும் எடுத்துருக்கேன். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு ஒரு கையளவு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. அதே எண்ணெயிலே நம்ம அலசி வச்ச புதினாவையும் பச்சை மிளகாயும் போட்டு லைட்டாக வதக்கணும். அதிலே ஒரு துண்டு இஞ்சியும் கட் பண்ணி போட்டுக்கணும். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு இது புளியும் அதனோட சேர்த்து வதக்கணும். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கணும். தேங்காவை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக அலசி வச்சுருக்கேன். அதையும் இதனோட சேர்த்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். வதக்குனது எல்லாம் ஒரு வதக்குனதெல்லாம் ஃபேன் காற்றுல கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு உளுத்தம்பருப்பும் தேங்காய் புதினாலாம் மிக்சியில் போட்டு சேர்த்துட்டு அரைக்கணும். எல்லாமே சேர்த்தாச்சு. மிக்சி ஜாரில் போட்டு மூடி போட்டு மீடியம்லேயே வச்சு அரைச்சிடலாமா? சட்னியும் சுட இட்லியும்